ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் டிசம்பர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏப்ரல் டு ஜூன் ஃபைனான்ஷியல் இயர் 25க்கான நிதி ஆயோக்குடைய ட்ரேட் வாட்ச் குவார்டர்லி ரிப்போர்ட் படி இந்தியாவோட டோட்டல் ட்ரேட் $576 பில்லியன், இந்தியாவோட மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் $110 billion, India's imports $173 billion, India's current account deficit $9.7 billion. குவைத்தோட ஃபாரின் மினிஸ்டரான அப்துல்லா அலி அல் யஹா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவும் குவைத்தும் சேர்ந்து ஜாயின்ட் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் அப்படின்னா எதுக்குன்னா டு ஈஸ் கொலாபரேஷன் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் லைக் ட்ரேட், எஜுகேஷன், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், செக்யூரிட்டி அண்ட் கல்ச்சர். வேர்ல்டு பேங்கோடைய ரிப்போர்ட் படி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் $31 பில்லியன்லேருந்து $647 பில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023. வேர்ல்டு பேங்கோடைய பிரசிடென்ட் அஜய் பங்கா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA. வேர்ல்டு பேங்க் $188.28 மில்லியன் லோன் அமௌண்ட் மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா மகாராஷ்டிராவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் $50 மில்லியன் லோன் அமௌண்ட்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன் மேகாலயா. ஆக்சிஸ் பேங்க் அரைஸ் விமன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க டு எம்பவர் விமன் ஃபைனான்ஷியலி. ஏஞ்சல் ஒன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏஞ்சல் ஒன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆரிஜினான ஜஸ்லின் கவுர் டர்னர் பிரைஸ் 2024 வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் அர் எக்ஸிபிஷன் ஆல்டர் பிரைஸ் மணி கிரேட் பிரிட்டன் பவுண்ட் 25,000. ISSA குட் ப்ராக்டிஸ் அவார்ட் ஃபார் ஏஷியா பசிபிக் 2024 அவார்டை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது டாக்டர் முகமது அஸ்மான், பிரசிடென்ட் ஆஃப் ISSA. ISSA அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன். இந்த அவார்டு எப்போ கொடுத்தாங்கன்னா டியூரிங் ரீஜனல் சோஷியல் செக்யூரிட்டி ஃபாரம் ரியாத், சவுதி அரேபியாவில் நடந்தது. அப்போ தான் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. OPCW த ஹாக் அவார்டை இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காகனா ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு கெமிக்கல் டிஸ்ஆர்மமெண்ட். OPCW-க்கான அப்ரிவேஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஃபோர்ப்ஸ் இந்தியா செலக்ட் 200 கம்பெனிஸ் வித் குளோபல் பிஸ்னஸ் பொட்டன்ஷியலில் ஆக்டானியம் டெக்கும் ஒன் ஆஃப் த கம்பெனியாக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய 21st சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ். இது அவருடைய 3rd term. டெபுட்டி CM ஆஃப் மகாராஷ்டிரா யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஏக்நாத் ஷிண்டே அண்ட் அஜித் பவார். கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா CP ராதாகிருஷ்ணன். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ப்ரோபா 3 மிஷனை PSLV C-59 ராக்கெட்டில் இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், சியரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ். இதோடைய எய்ம் என்னென்னா டு ஸ்டடி சன்ஸ் கொரோனா. சையத் மோடி இந்தியா இன்டர்நேஷனல் சூப்பர் 300 டோர்னமெண்ட் லக்னோ UPயில் நடந்தது. இதை வின் பண்ணது மென்ஸ் சிங்கிள்ஸ் லக்ஷ்யா சென், விமன் சிங்கிள்ஸ் PV சிந்து. மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் ஏஷியா கப் 2024 மஸ்கட், ஓமனில் நடந்தது. இந்தியா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி 5th டைம் இந்த டைட்டிலில் வின் பண்ணுறாங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.